யோசிக்கணும் அப்படின்னா நம்ம நமக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கணும். நமக்குள்ள நம்ம போய் யோசிக்கணும். அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்தவங்கன்னு நம்ம நினைக்கிறதும் தப்பு, அடுத்தவங்க பேச்ச கேட்கறதும் தப்பு, அடுத்தவங்க நம்மளுடைய விஷயத்துல தலையிடுறத நீங்க அனுமதிக்கிறதும் தப்பு. எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல யாருக்கும் இடம் தரக்கூடாது. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு, அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில தலையிட ஆரம்பிக்கிறாங்கனாலே அந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனை எப்படி வரும்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு தான் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அடுத்தவங்க வந்து பேசுற அந்த பேச்சை கேட்டாலே நமக்கு அது பிடிக்காது. நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குங்கிற அந்த எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணத்தையே நம்ம வளர விடக்கூடாது. யாராவது வந்து பேசுறாங்க அப்படின்னாலும் இமிடியேட்டா அதை வந்து நம்ம பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். திரும்ப நம்ம அதை யோசிக்கிறதும் தப்பு. யோசிக்காம இருக்கதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கம்மியாகும். நம்ம யோசிக்கிறதே பிரச்சனை தான். எப்போ நம்ம யோசிக்கிறத நிறுத்துறோமோ நம்ம உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் வளர ஆரம்பிக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும். யோசிக்காம இருக்கும் போதுதான் அந்த தெளிவு நமக்கு வரும். நம்மளுடைய சித்தர்களும் குருமார்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முக்கியமா ஆன்மீக குருக்கள், பழங்கால சித்தர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்குள்ள உள்ள போய் நமக்குள்ள தேட ஆரம்பிக்கணும். அடுத்தவங்க சொல்றதே சரி அப்படின்னு நம்ம எண்ணிட்டு அதையே நம்ம செஞ்சுட்டு இருக்க கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. அடுத்தவங்க சொல்றாங்க அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு அதையே நம்பி நம்ம வாழக்கூடாது. நம்ம உள்ள போய் நம்ம மனசை அமைதிப்படுத்தி நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கணும். இதுக்கு பேரு ஆத்ம விசாரணை. இந்த ஆத்ம விசாரணை எப்போ சரியா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதியில வெளியே இருக்க எந்த விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் உள்ள வரக்கூடாது, உள்ள வரவும் வராது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கவலைகள் ஆரம்பத்துல உங்களுடைய எண்ணத்துல வந்துட்டு போயிட்டே இருக்கும். தியானம் பண்ண ஆரம்பிக்கிற புதுசுல வந்துகிட்டே இருக்கும். கண்ணு மூடினா இவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, நம்ம இதெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இது தியானம் பண்ண ஆரம்பிக்கிற முதற் கட்டம். அந்த கட்டத்துல நமக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளுடைய எண்ணத்துல வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி எண்ணங்கள் வந்துச்சுன்னா நம்ம அந்த எண்ணங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வந்துச்சுன்னா அது அப்படியே போகணும். நான் ஏற்கனவே ஒரு வீட் போட்டிருப்பேன், இறை பக்தர்கள் யோசிக்கும் விதம் அப்படின்னு. அதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்மளை பத்தி யோசிக்க கூடாது, சுயநலமா யோசிக்க கூடாது, நம்ம கிட்ட இருந்து யோசிக்க கூடாது, அடுத்தவங்களை வச்சு அவங்கள பேஸ் பண்ணியும் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துல இருந்தும் தள்ளி இருந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த எண்ணம் கூட எனக்கு தானா வரல. நான் தூங்கிட்டு இருக்கும் போது இறைவன் என்னுடைய சிந்தையில உதிக்க வச்சா. எனக்கே புரியாத ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அப்புறமா தான் போய் இறைவன் சொல்ல சொல்ல எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய சிந்தையில வரக்கூடிய எண்ண ஓட்டத்தை அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். அததான் நான் வீடியோவா பதிவு செஞ்சேன். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, மனுஷங்க 1000 விதமா பேசுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துல மீடியால பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும். மீடியா கூட விடுங்க, நம்ம குடும்பத்துல நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள பாக்குற பார்வையே பல விதமா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம மாத்திக்கணும், அவங்களுக்காக நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு நம்மள மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. மாறிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய எண்ணத்துக்கும் மதிப்பு இருக்காது, அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கும் மதிப்பு இல்லாம போயிடும். அவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க, நம்மளும் நம்மள மதிக்க மாட்டோம். முக்கியமா நம்ம என்ன பண்ணணும், நம்மள மதிக்க ஆரம்பிக்கணும். நமக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம்னா, ஒரு தெளிந்த மனநிலை வரும்போதுதான் அந்த முக்கியத்துவம் வரணும். நம்ம நம்மளே விரும்ப ஆரம்பிக்கணும். நமக்குன்னு ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு, தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த தியானத்து மூலமா இறைவனை தரிசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க தியானம் பண்ண பண்ண. அந்த மன அமைதி மூலமா இறைவனை தரிசிக்க முடியும். ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு மூலமா பக்கத்துல யாராவது பேசினாங்க கூட, யாராவது நம்மளை பத்தியோ
இல்ல நம்ம குடும்பத்தை பத்தியோ பேசினாங்கன்னா கூட நமக்கு பெரிய பாதிப்பே ஏற்படாது. பேசினா பேசிட்டு போறாங்க, அவங்களுக்கு புரியல, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம விட்டுட்டு வந்துட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் அந்த எண்ணம் கூட தோணாது. அவங்க பாட்டுக்கு அவங்க பேசட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு நமக்குள்ளதான் போயிட்டு இருப்போம். வெளியிருக்க புற உலகத்துல நம்மளுடைய யோசனை போகவே போகாது. அந்த மாதிரி யோசனை நம்ம மனசுக்குள்ள வராத போதுதான் நமக்கு உடல்ல பல வியாதிகள் சரியாகும். எப்போ அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து நம்ம யோசிக்கிறோமோ அப்போ மனசுல மன அழுத்தம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். அது மூலமா உடல் பாதிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆறா எல்லாமே ஸ்பாயில் ஆகும், எல்லாத்துலயும் ஓட்ட விழும். அந்த ஆறா சரியாகணும், அந்த ஆறா ஓட்ட விழாம இருக்கணும்னா நம்ம மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எப்போ மனசு ஸ்ட்ராங் ஆகும்? நம்மளுடைய மனசு இறைவனோட ஒன்றி இருக்கும் போதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். பயங்கிற அந்த எண்ணம் துளி கூட வராது. நம்ம பேசுறது சரி அப்படின்னு எப்போ நமக்கு தோணும்? இறைவன் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு உணரும் போதுதான் நமக்கு அந்த எண்ணமே வரும். இததான் நம்மளுடைய சித்தர்கள் முன்னே சொல்லியிருப்பாங்க. ஒரு சித்தர், 2 சித்தர்கள் கிடையாது, பல ஆயிரம் சித்தர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. எல்லா சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மனசுக்குள்ள போய் பார்க்கணும், நம்ம அகமுகமா உள்ள போய் தேடணும். தேட 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 நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே நின்னு போயிடும். நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது நம்மளுடைய கவனம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது கேட்கவே கேட்காது, அந்த இடத்துக்கே போகாது. அப்படி அந்த கவனம் போகாம ஒரு தெளிந்த மனநிலை சேரும். அந்த மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு அமைதியா இருக்கும். ஏன்னா அந்த மன அமைதி கிடைக்கும் போது சுத்தி என்ன பேசினாலும் நம்மள பாதிக்காது. இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேரானந்த நிலை தான் உருவாகும். அந்த பேரானந்த நிலையிலேயே நம்ம இருக்கும்போது உடம்புல இருக்க பல பிரச்சனை சரியாகும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். இன்ஃபேக்ட் நம்ம கிட்டயே வராது. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம பிரச்சனைய சரி பண்ண முடியும். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா பிரச்சனைய சரி பண்ண முடியாது. எப்பயும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கேன், இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பரிபூரணமா உங்களை இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். எப்போ பரிபூர்ணமா நம்ம சமர்ப்பணம் பண்றோமோ, சரணாகதி அடையிறோமோ, அப்போ இறைவன் அவங்களுக்காக நிறைய வேலையை பார்ப்பார், இறங்கி நின்று வேலையை செய்வார். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாவே வராது. ஒண்ணு நம்ம தலையில ஏத்திக்கும் போதுதான் அது ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். அப்படி எல்லாத்தையும் நம்ம தலைமையில போட்டுக்கும் போது இறைவனோட பேரையும் சொல்லிட்டே இருந்தாலும் அது போகாது. நம்ம யாருக்கு முக்கியத்துவம் தரும்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் தரும். முக்கியத்துவம் யாருக்கு தரணும்னா இறைவனுக்கு தரணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம யோசிக்கவே கூடாது. இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. எண்ணமே இருக்க கூடாது. அறவே நம்ம தகர்த்திடணும், எல்லாத்தையும் விட்டுடணும். இறைவா முருகா 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 முருகான்னு நம்ம அந்த எண்ணத்துல முருகனும் நம்மளோட இந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லா இறைவனுடைய நாமம் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். நம்ம சரி பண்ணல அந்த இடத்துல கூட இறைவன் நமக்காக இறங்கி நின்று வேலை செய்வார். அந்த மாதிரியான ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு நேரம் நமக்கு வரணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுடணும். தேவையில்லாத பல விஷயங்களை விட்டுடணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இங்க இருக்கு, அங்க இருக்கு, வலிக்குது, இது எல்லாமே அவரை நினைச்சு, நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், அவரை நினைச்சு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து முருகா முருகா முருகான்னு, அதுவும் எப்படி சொல்லணும், அன்போட முருகனுடைய பேரை சொல்லி அந்த இடத்துல பூசினாலே அந்த இடம் சரியாகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரியாகும். விபூதி திருநீருங்கிறது வெறும் பொருள் இல்ல, சும்மா பூசிக்கிற பொருள் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பல விதமான தெய்வீக ஆற்றல் நமக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். இறைவன் முருகப்பெருமானை நிறைய பேருடைய குடும்பத்துல கொண்டு போய் விபூதியை கொடுத்து, இந்த விபூதியை பூசிக்கோங்க, நான் சரி பண்ணி தரேன்,
இது சரியாயிடும், இந்த பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லி நிறைய நடந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது திருநீருங்கிறது. அந்த திருநீருக்கும் சரி, இறைவனுடைய நாமத்துக்கும் சரி ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவத்தை நம்ம உணர்ந்து புரிந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது வேலை செய்யும். சும்மா நம்மளும் சொல்றோம் செய்யறோம் அப்படி கிடையாது. நம்ம மனப்பூர்வமா அதுல இறங்கணும், ஆழ்ந்து உள்ள போகணும். இறைவனே கதி அப்படிங்கிற போதுதான் இது எல்லாமே நடக்கும். சாதாரணமா இருக்க மனுஷனுக்கு இது நடக்காது. நம்ம இதுல நிறைய செஞ்சுட்டு இருப்போம். இருந்தாலும் நம்மளுடைய முருகப்பெருமான் நம்மளுடைய குருவுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்து மற்ற வேலையெல்லாம் அப்புறம் செய்யணும். அப்படிங்கும் போதுதான் எல்லாமே நடக்கும். இல்லை அப்படின்னா மற்ற வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த வேலைக்கு தான் போகுமே தவிர இறைவனுக்கு இருக்காது. இறைவனுக்கு நம்ம முக்கியத்துவம் முதல்ல தரணும். அப்படி கொடுக்கும் போதுதான் நமக்கு பல விஷயங்கள் சரியாகும். நமக்காக இறைவன் அங்க போய் வேலை செய்வார். நம்ம எதை பத்தி நினைச்சும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. கவலை தான் எதிரி, முதல் எதிரி. அதுல இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா முதல்ல நம்ம இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். எது நடந்தாலும் அது இறைவன் தான் நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது, எப்போ அந்த நிலை வரும்? இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அது நம்மள தாக்க கூடாது. நம்ம வீட்டுல கூட நிறைய திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம காதுக்குள்ள போகுமா? இறைவன் கிட்ட இறைவன் இருக்கும்போது எதுவும் போகாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யறோமா, நம்ம பாட்டுக்கு இறைவனை நினைக்கிறோமா, அவ்வளவுதான். எது செஞ்சாலும் இறைவா இறைவா முருகா முருகாங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. செய்யற வேலையில கூட அந்த சிந்தனையில கூட இறைவன் தான் இருக்கணும். அதாவது நம்ம வேலை நம்ம கை கால் இது எல்லாமே அதுவா நடக்கும். அது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு அதுவாவே செய்யும். ஆனா நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லா இறைவன் கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது இறை சிந்தனையோட அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ அந்த வேலை பரிபூரணமா சிறப்பா நடந்து முடியும். சமையல் செய்யும் போது கூட உப்பு ஜாஸ்தியா போட்டா கூட இறைவா நான் உன்ன நினைச்சிட்டுதான் செஞ்சேன், இது சரி பண்ணி விட்டுடு அப்படின்னு சொன்னா கூட அந்த சமையல் இருக்கு இல்லையா, அது கூட சிறப்பா வரும். எல்லாத்தையும் அவர் சரி செய்வார். அதனால எதை பத்தியும் நம்ம யோசிக்க கூடாது. தேவையில்லாத எந்த எண்ணத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸே தரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா, இறைவா இங்க பாரு இப்படி நடக்குது, இதை என்ன யோசிக்க வைக்காத, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு விட்டுடணும் இறைவன் கிட்ட. நம்ம திரும்ப திரும்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிக்கும் போது தேவையில்லாத பல சங்கடங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். நம்ம உடம்பு தான் தேவையில்லாம பாதிக்கும். இதுல இருந்து மீளணும்னா இறைவனை தவிர வேற யாருனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இறைவன் தான் எல்லாம். இறைவன் இல்லாம எதுவும். இன்னைக்கு முருகன் அடிமை கிளாஸ்ல எனக்கு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வானத்துல இருந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஒளிகள், நட்சத்திர வடிவில் எனக்கு ஒளிகள் தெரிஞ்சது. அந்த ஒளி தெரியும் போது என்னுடைய கையில் இருந்து சூடு இறங்கி என்னுடைய தொடைப்பகுதி ஹீட்டானதை நான் இன்னைக்கு உணர முடிஞ்சது. எனக்கு கழுத்துக்கும் கீழே சுல்லுன்னு ஒரு ஒளி, ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஒளி கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ஒளியை என்னால் உணர முடிஞ்சது.